ஏங்க இவன் ட்ரௌசர் நின்றுட்டுருக்கான். டேய் மச்சான், என்னடா ஸோ எதுக்கு கோவமாக இருக்கான்னு உனக்கு தெரியல? நைட் எதுவும் குடிச்சிட்டு வந்தியா? இல்லைடா. அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு எதுவும் சொன்னியா? டேய் அதெல்லாம் நான் ஏன்டா பண்ண போகிறேன்? அதுவும் இல்லையா? பின்ன எதுக்கு தாண்டா அவள் கோவமாக இருக்கா? ஓ அதெல்லாம் தெரியாம தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஆமால, உனக்கு அதுவே தெரியாதுல்ல. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்கள் 2 பேரையும் எப்படியாச்சும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஏண்டா 2 நாளைக்கு முன்னாடி தான் நானே உன்னை சேர்த்து வச்சேன். டேய் இப்போ எதுக்குடா அதெல்லாம்? சரி, நான் கொடுக்குற ஐடியா மட்டும் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு வையேன், தக்காளி அடுத்த சூர்யா ஜோதிகா நீங்கள் தான். எப்பா சாமி ஐடியா மட்டும் சொல்கிறா. மச்சான், பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு இந்த ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றுறது, பைக்கில் வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் விட பசங்க சமைச்சாலே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல குக்கிங் சேனலை பார்த்து என்ன பண்ணுறாங்களோ அப்படியே சமைச்சு கொடுத்துரு. அடி அப்படி சமைச்சது தாண்டா இன்னைக்கு அவள் எடுத்துட்டு போல. ஓ, அப்போது சமையலில் தான் அது பிரச்சனை. பேசாமல் கடையில் வாங்கி கொடுத்துறேன். தோசை எப்படி இருக்கு மச்சி? நல்லா இருக்குடா. சூடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காலைல பண்ணதா? இல்லை, நேற்று அவளுக்கு வாங்கி கொடுத்தது, சாப்பிடாம போயிட்டா. சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி நல்லா சாப்பிட்றா. என்னடா? மச்சான், அன்றைக்கி ஏதோ கடையில் பொம்மைலாம் பார்த்ததா சொன்னல, பேசாமல் அந்த பொம்மை ஒன்று வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அதான் இது. என்ன சொன்னா? என்ன சொன்னான்னு கேட்டால் கதை மூடிட்டு போனான். ஓ, புரிஞ்சுது. மச்சான், செம்ம ஐடியா. இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல சொல்லு. டேய், இதாண்டா நம்ம ட்ரம்ப் கார்டு. என்னது? சாரி தான். சாரியா? எதுக்கு? அவள் ஏன் கோமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அப்புறம் இது மட்டும் ஏன் உனக்கு தெரியணும்? மூடிட்டு சொல்கிறா. டேய் அதெல்லாம் ஓகேடா, சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா? டேய், நான்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாளைக்கு 1000 சாரி சொல்கிறேன்டா. நீ கல்யாணம் வேலை பண்ணி தொலைச்சிட்ட. சொல்கிறா. ஒரு காதலோட சேர்க்க விட்றாங்களா? ஐயோ, பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேனே. ஹலோ தங்கம், இதோ வந்துட்டு இருக்கேன்டா. திருமணியில் தான் இருக்கேன். இதோ எட்டியப்பா கை கட்டுறப்பா, தெரியுதா? சாரி தான். டேய், நான்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாளைக்கு 1000 சாரி சொல்கிறேன்டா. நீ கல்யாணம் வேலை பண்ணி தொலைச்சிட்ட. சொல்கிறா. நித்யா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏங்க எதுக்குங்க இவ்வளோ பொம்மை? ஓ இதுவா? சின்ன வயசுலேருந்தே நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாழினியும் நிறையா பொம்மை வாங்கி வச்சுப்போம் இந்த மாதிரி. எதுக்குன்னா எங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணால் இது மூலிமா கம்யூனிகேட் பண்ணிப்போம். என்னங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுகிறீங்க? குழந்தைத்தனலாம் இல்லைங்க. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ தேங்க்ஸோ சாரியோ எங்களுக்கு சொல்லணுன்னா இந்த பொம்மையில் எழுதி ஒட்டி வீடு ஃபுல்லாக அங்கங்கே வச்சுருவோம். ஏங்க சாரின்னா சாரின்னு சொல்ல போகிறோம், தேங்க்ஸ்னா மூஞ்சிக்கு நேரம் தேங்க்ஸ்னு சொல்ல போகிறோம். இதுக்கே அங்கே இவ்வளோ பண்ணணும்? சாரி தேங்க்ஸ்லாம் யாருனாலும் வாயில் சொல்லிட முடியும். ஆனால்
நம்ம போடுற எஃபர்ட்டில் தான் அந்த பர்சன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம எவ்வளோ மீன் பண்ணி சொல்கிறோங்கிறது இருக்குது. சாரி தேங்க்ஸ்லாம் யாருனாலும் வாயில் சொல்லிட முடியும். ஆனால் நம்ம போடுற எஃபர்ட்டில் தான் அந்த பர்சன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம எவ்வளோ மீன் பண்ணி சொல்கிறோங்கிறது இருக்குது. உந்தன் காதலின் சாலையில் பூக்களாய் நான் கிடப்பேன், உந்தன் நாடையின் ஓரத்தில் நூலென நான் இருப்பேன். கொல்லாமல் கொல்லாதே மெய் என்றால் கிள்ளாதே, சொல்லாமல் சொல்லாதே விழியாலே தள்ளாதே. நெஞ்சம் கவிதையில் மிதக்குதடி கொஞ்சம் காதலில் ஏறி நின்று, நெஞ்சம் கவிதையில் மிதக்குதடி கொஞ்சம் காதலில் ஏறி நின்று. சித்திரம் பேசுதடி என் கண்ணம். என்னடி இவ்வளோ லேட்டாக மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்க? சொல்லிட்டு தானே வந்த? மெசேஜ் போட்டு விட்டுருக்கேன், உன்னை தான் பார்க்க வரேன்னு, வேறு எதுவும் சொல்ல. ஏண்டி ஃபோன் பண்ணி ஒரு வாரமாக ஆளே காணோம், எப்படி போகுது? இல்லடி, அவன் செட் ஆக மாட்டான், அவன் நடிக்கிறான். ஏண்டி என்னாச்சு? அந்த பொண்ணு சொன்னேன்ல, ஆமாம், அவள் டெய்லி அவனுக்கு கால் பண்ணுறா, ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஆனால் நான் கிட்ட போனாலே ஃபோனை கட் பண்ணிடுறான்டி. ஏய், அது ஃப்ரெண்டு இல்லை ஆஃபீஸ் மேட்டாக இருக்கும், அதில் என்னடி பிரச்சனை? சரி, அவளுக்கு வீட்டில் என்ன வேலை? வீட்லையா? ஆமாம், அன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன். பார்த்தா அவள் வெளியே வரா. இவன் வேற, நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, நீ சொல்கிற மாதிரி ஆஃபீஸ் மேட்டாவோ ஃப்ரெண்டாவோ இருந்தா என்கிட்ட சொல்லாமே. பொண்ணுங்கள்ட்டே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு மறைக்கிறான்னா ஏதோ இருக்குதானே. நித்யா, நீ ஓவராக திங்க் பண்ணாத. இல்லடி, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வேணவே வேணாம். அவன்தான். இந்தா, அவன் தான் பேசு. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருப்போது பேசு. என்ன? இரு, முக்கியமான விஷயமா? அதெல்லாம் எதுவும் இருக்காது. சரி, போறேன்னு சொன்னாலே இவ கூட தான் போயிருக்காளா இல்லை வேற எங்கேயாவது போயிருக்காளான்னு பார்க்க தான் கால் பண்ணியிருப்பான். பேசினா தானே தெரியும். ஐயோ, எனக்கு அவன் குரலை கேட்கவே ரொம்ப எரிச்சலா இருக்குடி. ஏதோ அம்மா சொன்னால்தான் நான் அவனை மீட் பண்ண போனேன். பார்த்தப்ப நல்லவன் நினைச்சேன். ஆனா ஆளு பேரு இடம் இதெல்லாம் தான் வேற. அவனுக்கு இவனுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. எனக்கு ஏதோ அதே லூப்ல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னால ஒரு மாசமே அவன் கூட வாழ முடியல. எப்படி லைஃப் லாங் வாழ போறேன்? ஏன்டி இப்படிலாம் பேசுற? இல்லடி, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அவன் வேணாம். எனக்கு அவன் தேவையே இல்லடி. நான் அம்மா வீட்டுக்கு 2 நாளா போயிடுவேன். அப்படி எல்லாமே முடிஞ்சிடும். இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா? ஐயோ, அவன்கிட்டலாம் சொல்ல போறதில்ல. அம்மா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணோம். அப்புறம் சக்தி அங்கிள்கிட்ட லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அவனா தெரிஞ்சுக்கிட்டோம். அவன்கிட்ட சொல்லாம எப்படி? அவன்கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தானே நீ முடிவெடுக்கணும். எதுக்கு? அவன் தெரிஞ்ச உடனே இங்க பாரு, நீன்னு இல்லை, யார் சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லை. யார் என்ன வேணா நினைச்சுக்குங்க, நான் முன்னாடியே எடுத்த டிசிஷன் மாதிரி தான். நான் கண்டிப்பா அவன் கூட வாழ போறது இல்லை. ஐ won't do the same mistake again. வரண்டி. என்ன அன்வைட் ஆயிருக்கு? ஹலோ, ஒரு நாள் போதுமே என்னோடு வானிடவிடம் கூட்டி செல்வேன். உன் கஞ்சாடையில் காதல் தீருதடி கண்